பண்பாடு இருக்காது. பண்பாடு இல்லாத படிப்புகள் அது குப்பையில் போட வேண்டிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். கற்றல் என்பது தகவலை தெரிந்து கொள்வதற்கல்ல, வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காக. எனவே நீங்கள் படித்திருக்கிற, நீங்கள் மனனம் செய்திருக்கிற குர்ஆன் உங்களை பார்த்து பேசுகிறது, உங்கள்கிட்ட உபதேசம் செய்கிறது, உங்களை வாழ சொல்லுகிறது. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அது கற்றுக் கொடுக்கிறது. எனவே நாம் அதிலிருந்து ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், மரியாதையை கற்றுக்கொள்ள வேண்டும், யாரிடத்தில் எப்படி நடக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்கிற இந்த பண்பாடுகளை கற்றுக் கொடுக்கிறது. ஒரே ஒரு செய்தியை மட்டும் உங்களுக்காக வேண்டி சொல்கிறேன். 3 விஷயத்தான் சொல்வேன், 3வது விஷயத்தை சொல்லிட்டேன். அதுக்கு சான்றாக ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிவுக்கு வந்துடுறேன். ஷாஃபி இமாம் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். கஸ்ஸா என்கிற பகுதியில் பிறந்தார்கள். பலஸ்தீன்ல காசாங்கிறோம்ல, அந்த பகுதியில் பிறந்தார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தாயார் கஸ்ஸாவுல இருந்து மதீனாவுக்கு அழைத்து போறாங்க. தன்னுடைய பிள்ளை படிக்க வேண்டும், கற்க வேண்டும் என்பதற்காக அழைச்சிட்டு போறாங்க. அங்க போனா இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்கிறாங்க. அவர்கள்ட்ட போய் நிறுத்துறாங்க, எங்க பிள்ளைக்கு நீங்க படிச்சு கொடுங்க அப்படின்னு. உடனே இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, இங்க நீ கற்பதற்கு உனக்கு உண்டான தகுதி இருக்கிறதா, என்ன படிச்சிருக்கிறா என்று கேட்கிறான். அதுக்கு முன்னாடி நீ ஒரு சில விஷயங்களை தெரிந்து இருக்க வேண்டுமே, அப்பொழுதுதான் உங்களை நாங்கள் சேர்ப்போம் என்கிற அடிப்படையில் இமாம் மாலிக் கேட்கிறாங்க. உடனே அவர்கள் சொன்னார்கள், ஆம் நான் படித்திருக்கிறேன், முஅத்தா என்கிற நீங்கள் எழுதிய ஹதீஸ் கிதாபை முழுமையாக மனனம் செய்திருக்கிறேன். எங்க இக்ரா ஆண்டாங்க, ஓதி காட்டுப்பா, அது சொல்லி காட்டு. ஹதீஸுகளை சொல்லி காமிச்சாங்க. கடைசியில் படிச்சு முடிச்சுட்டாங்க. முடிச்ச பிறகு தன்னுடைய தாயாருக்கு மதீனாவிலிருந்து மடல் எழுதுறாங்க கஸ்ஸாவுக்கு. எனது அருமை தாயே, நான் மதீனாவுக்கு வந்து நல்ல படித்திருக்கிறேன், கல்வியையும் ஒழுக்கத்தையும் படித்தேன், நிறைய பரிசுகள் வாங்கியிருக்கிறேன், விரைவில் உங்களை சந்திக்க போகிறேன் என்று சந்தோஷமா ஒரு மடல் எழுதுறான். இதை பார்த்து அந்த தாய் சந்தோஷப்படணுமா இல்லையா? அந்த தாய் கோபப்பட்டார்கள், ஆத்திரப்பட்டார்கள். எனது அருமை மகனே, நீ வர வேண்டாம், நான் உன்னை சந்திக்கவே விரும்பவில்லை. நல்ல கவனமா கேடு. எப்படிப்பட்ட அறிஞர்களாக வாழ்ந்து காட்டி இருக்கிறார்கள், எப்படியான கல்வியாக இந்த கல்வி இருந்திருக்கிறது பாருங்கள். அந்த தாய் சொன்னார்கள், நீ போதுமான கல்வியை படிக்கவில்லை என்று நான் உணர்கிறேன். ஒரு தாய் சொல்றாங்கன்னா அந்த தாய் எவ்வளவு பண்பாடு உள்ள தாயாக இருந்திருப்பார்கள் பாருங்க. ஏன் தெரியுமா? நீ கல்வியை கற்று பண்பாடை கற்றிருக்கிறேன் என்று எழுதியிருக்கிறாய், நீ சரியா படிக்கலன்னு அர்த்தம். காரணம், கல்விக்கு முன்னால் பண்பாடு முதலில் இருக்க வேண்டும். நீ படித்த கல்வி பண்பாட்டை முதலில் கொடுத்திருக்கும். நீ பண்பாடை முதல்ல படி, முதல்ல நீ ஒழுக்கத்தை படி, முதல்ல நீ எப்படி வாழன் என்பதை படி, அதற்கு பிறகுதான் கல்வியை கற்றன் என்று எழுது. உன்னுடைய மடலில் திருத்த வேண்டி இருக்கிறது, உன்னுடைய பார்வையில் திருத்த வேண்டி இருக்கிறது, நீ படித்ததில் திருந்த வேண்டி இருக்கிறது. முதலில் பண்பாட்டை படித்தேன், அதபை படித்தேன், அதற்கு பிறகு இல்மை படித்தேன் என்று நீ சொல்லாத வரைக்கும் என்னை சந்திக்க கூடாது. எப்படியான தாய் பாரு. இதைத்தான் உங்களுக்கு நான் நசீஹத்தாக சொல்லிக் கொடுக்கிறேன். பண்பாடு ரொம்ப முக்கியமானது. எனக்கு முன்னாடி நிறைய அறிஞர்கள் நிறைய விஷயங்களை சொன்னார்கள். பண்பாடு ரொம்ப முக்கியம். பண்பாடு இருந்தால் ஆசிரியர்கள்ட்ட எப்படி கண்ணியமா இருக்க முடியும். லைசல் யதீமுள்ள ஒரு அறிஞர் படிக்கிறார், பாடலா படிக்கிறார். லைசல் யதீமுல்லதி கதுமாத வாலிதுஹு இன்னல் யதீம பிலா இல்மின் வலா அதப். யாருக்கிட்ட ஒழுக்கமும் கல்வியும் இல்லையோ அவர்களெல்லாம் அனாதைகள் போன்றவர்கள். எனவே ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் மரியாதையும் பெற்றோர்கள் எப்படி நடக்கணும், ஆசிரியர் எப்படி நடக்கணும், சமூகத்தில் எப்படி நடக்கணும், நீங்கள் நாளைக்கு ஆசிரியராக வந்துட்டா உங்களுடைய மாணவர்கள் எப்படி நடக்கணும், உங்களுடைய அதே போன்று நீங்க ஒரு இடத்துக்கு பணிக்கு சென்று விட்டால் அங்கே எப்படி நடக்க வேண்டும் என்கிற இந்த பண்பாடையும் குர்ஆனை உங்களுடைய வாழ்க்கை நெறியாக ஆக்கி கொண்டு நிறைய படிங்கள். இந்த சமூகத்துக்கு மட்டுமல்ல உலகத்துக்கு நல்ல விஷயங்களை பிறருக்கு சொல்லிக் கொடுக்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்தி காட்டுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நாம் அனைவர்களுக்கும் தர வேண்டும் என்று நான் இந்த சந்தர்ப்பத்தில் இறைவனிடத்தில் துஆ செய்து கொள்கிறேன். இதை உருவாக்குவதற்கும் இதற்காக பாடுபடுகிற நிர்வாகிகளுக்கும் அற்புதமான ஒரு காட்சி உள்ளபடியாக உள்ள வந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பொழுது சத்தம் இல்லாமல் ஓசை இல்லாமல் இவ்வளவு உழைப்புகள் நடந்திருக்கிறதை கேள்விப்பட்டிருக்கிறோம். அவ்வளவுதான்.
ஓசை இல்லாம இவ்வளவு பெரிய மாநாடு போன்று ஒரு நிகழ்வை நடத்தி இத்துணை பண்பாடோடு படிப்புல சிறந்த பிள்ளைகளை உருவாக்கி இருக்கிறார்கள் என்றால் இதனுடைய நிர்வாகிகள், ஆசிரியர்கள், எதற்காக வேண்டி உழைக்கக்கூடிய இந்த ஊர்வாசிகள், பெற்றோர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் எல்லா வகையான பாக்கியத்தையும், தௌஃபீக்கையும், அருளையும், மகஃபிரத்தையும், தௌலத்தையும் அல்லாஹ் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து உங்கள் அனைவர்களுடைய வாழ்க்கையும் அல்லாஹ் சிறப்பாக்குவானாக என்று கூறி எனது இந்த நசீஹத்தை அறிவுரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.